So a very good morning to dear students. So in the previous topic, the previous class, we discussed about the factors that influence the chemical reactions, and we also watched a few videos based on that. So today, let's see the biological effects of these chemical reactions that takes place in our daily life. Okay. So நம்மளுக்கு ஃப்ரிட்ஜை மட்டும் கண்டுபிடிக்கலன்னு வைங்க. ஓகே, நம்மளுடைய வீட்டிலலாம் ஓகே அன்றாடம் ஒரு போராட்டமாக தான் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னு சொல்றோம்னா, வழக்கமா இட்லி தோசை அப்படின்றது தான் நம்மளுடைய நார்மல் டிஃபனா இருக்குது. ஓகே, இட்ஸ் ஈஸி டு மேக் அ இட்லி ஆர் இட்ஸ் ஈஸி டு மேக் அ தோசை. ஆனால் இதுக்கு இந்த மாவு இருக்குது பார்த்தீங்களா, அம்மா வாரத்தில் ஒரு தடவை தான் இந்த மாவை அரைச்சிருப்பாங்க. உளுந்து அரிசி எல்லாம் போட்டு அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுப்பாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தினைக்கும் காலையில் ஓகே அது இட்லியாவோ தோசையாவோ நம்மளுக்கு கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஸோ த டேஸ்ட் டஸ் நாட் சேஞ்ச். பட் ஃபர்ஸ்ட் டே நம்ம இட்லி சாப்பிடும் போது அமிர்தம் போல இருக்கும். அதே நாள் பட்டு ஒரு வாரம் கழிச்சு நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டை நம்ம பார்க்குறோம். ஓகே, இந்த புளிப்பு சுவை எதனால வருது அப்படின்னு சொன்னோம்னா, fermentation that is taking place. இதே தான் நம்ம வீட்டில் தயிர் சாதம் செய்யும் பொழுதும் ஏற்படக்கூடிய அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். தயிர் ஃபர்ஸ்ட் டே நல்லா இருக்கும், அந்த புளிப்பு சுவையே இருக்காது. ஒரு 2 நாள் 3 நாள் ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னோம்னா அந்த புளிப்பு சுவை வந்துடும். ஏன்னா ஃபெர்மெண்டேஷன் நடக்கிறது தான். இதுல ஒன்றும் கெட்டு போறது அப்படின்னு சொன்னோம்னா, ஃபார்மேஷன் ஆஃப் ஈஸ்ட் நிறைய இந்த பாக்டீரியா நிறைய இருக்கும் போது the lactobacilli increases in number, the taste changes because of fermentation. Understand? But what does the refrigerator do? இந்த growth slow down பண்ணிடுது. எப்படி? இந்த fermentation process நடக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வேணும். அட்மாஸ்பிரிக் டெம்பரேச்சர், ஒரு நார்மல் ரூம் டெம்பரேச்சர் ஒரு 35 degrees or 34 degrees சென்டிகிரேட் இருக்கும். ஓகே, above 30 degrees சென்டிகிரேட் வச்சுக்கலாம் நார்மல் ரூம் டெம்பரேச்சர். இந்த வெப்பத்தில் தான் பாக்டீரியாவால வளர முடியும். ஓகே, நீங்க வீட்டில் கூட என்ன பண்ணலாம், அம்மா தயிருக்கு புற ஊத்துறது சொல்லுவாங்க இல்லையா, அந்த பால்ல அந்த ஈஸ்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு சாம்பிளை தூக்கி வெளியில வச்சிருங்க. இன்னும் கொஞ்சம் இன்னொரு வெசல்ல பால் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருங்க. மறுநாள் காலையில ரெண்டுத்தையும் வெளியில எடுத்து சுவைத்து பாருங்க. ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த சாம்பிள் நம்ம வச்சோம் இல்லைங்களா, பாலும் அந்த லிட்டில் ஆஃப் கர்ட் ஆட் பண்ணி, அது மாற்றம் எதுவுமே கெமிக்கல் சேஞ்சே நடந்திருக்காது. இட் ஒன்ட் பி டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு கர்ட். எப்படி வச்சோமோ வச்ச மாதிரியே இருக்கும். ஆனா வெளியில வச்சோம்ல பாருங்க, அது தயிரா மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஒரு 8 டிகிரி சென்டிகிரேட்குள்ள இருக்கும். The temperature of the fridge, that is inside the fridge, the temperature is 8 degrees centigrade. அப்ப அந்த டெம்பரேச்சர்ல பாக்டீரியாவால வளர முடியாது. அப்ப அந்த fermentation நடக்காது. ஓகே, பட் the sample that has been kept outside, நம்ம வெளியில வைக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ், அந்த பாலும் தயிரையும் ஆட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அது என்னன்னா கம்ப்ளீட் fermentation நடக்கும். ஏன்னா ஒரு நைட் ஒரு 8 o'clock செஞ்சிருந்தோம் அப்படின்னா மறுநாள் நியர்லி 12 hours இருக்குது. இந்த 12 hoursல அந்த பாக்டீரியா இதுல யூஸ்ஃபுல் பாக்டீரியா லாக்டோபாசிலைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது மல்டிப்ளைஸ் abundantly inside the milk and changes into curd, and this process we call it as fermentation. இதே தான் இங்கேயும் நடக்குது. அரிசி மாவு அரைச்சு வைக்கும் பொழுதும் அம்மா இட்லி மாவையும் உளுந்தையும் அரிசியும் அரைச்சி ரெண்டுத்தையும் கலந்து அங்க வச்சுட்டு மறுநாள் பார்த்தோம்னா அந்த வெசல் பொங்கி வெளியில வர்றதை பார்த்துருப்போம். தட் இஸ் பிகாஸ் ஃபெர்மெண்டேஷன் நடக்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு இஸ் எவால்வ்ட். இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் பி ட்ராப்டு பிட்வீன் த லேயர்ஸ் ஆஃப் அந்த மாவோட லேயர்ஸ்ல. ஓகே, ஸோ வாட் வில் ஹேப்பன், இட் வில் பல்ஜ். அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு கரண்டி எடுத்து திருப்பி கிண்டும் போது என்ன ஆயிடுது, உள்ள இறங்கி போயிடுது. இது ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறதுனால ஃபர்தர் ஃபெர்மெண்டேஷன் நடக்காது. ஆனா ஃப்ரிட்ஜ் இல்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலை என்ன ஆயிடும், இட்லி தோசை சாப்பிடணும் அப்படின்னா அம்மா தினைக்கும் மாவு அரைக்க வேண்டியதா இருக்கும், இந்த ஃப்ரிட்ஜ் இல்ல அப்படின்ற ஒரு பட்சத்துல. இப்ப நம்ம இந்த பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்றதுல ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் வெஜிடபிள்ஸ்
அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க. அதுல rotten eggs develop a bad smell. அழுகிய முட்டை ஒரு மாதிரி ஃபவுல் ஆர்டர் வருது. ஓகே, எதனால அப்படின்னு சொன்னோம்னா when egg starts rotting, கெட்டு போகுது, அழுகி போகுது அப்படின்னும் போது ஹைட்ரஜன் சல்ஃபைடு அப்படின்ற ஒரு வாயு, ஓகே, ஒரு கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. there is a gas called hydrogen sulfide that is produced in a rotten egg, which becomes the reason for that foul smell. அந்த பேட் ஆர்டருக்கு அதான் காரணம். ரெண்டாவது வந்து decaying of vegetables and fruits due to microbes அப்படின்னு கொடுத்திருக்காங்க. the second point, microbes of microorganisms that break down the macroparticles into smaller ones and brings about a process called decaying. மேக்ரோ பார்ட்டிகல்ஸா மைக்ரோ பார்ட்டிகல்ஸா மாத்தி மண்ணோடு மண்ணாக மக்கி போவது, அதுதான் டீகேயிங் ப்ராசஸ். அதுக்கு உறுதுணையாக இருப்பது யாரு? இந்த மைக்ரோப்ஸ், the smaller living organisms that are present there. So these are all some biological factors of chemical reactions. இந்த வேதியியல் மாற்றங்கள் இல்லை என்று சொல்றோம்னு வச்சுங்க, நம்ம உலகம் ஒரு குப்பை தொட்டியாக இருக்கும். இந்த குப்பை தொட்டி வந்து அப்படியே இருக்கும், மக்கி போவாது. ஓகே, இப்போ மரங்கள்ல இருந்து இலையெல்லாம் கீழே விழுந்து மண்ணு மேல இருக்குது, அப்படியே கடந்ததுன்னு என்ன ஆகும்? இலை கொட்ட 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 ஒரு குப்பை தொட்டி பேரு மாறிடும் பூமி. ஆனா என்ன ஆயிடுது? இலை மக்க ஆரம்பிக்குது. ஓகே, மக்கி டீகேயிங் ப்ராசஸ் இருக்கிறதுனால இட் கெட்ஸ் mixed up with the soil and becomes a good manure for the soil. Okay, that is one more. The next one, rancidity of fishes and meat இருக்காங்க. இப்ப மீனையோ இல்ல மாமிசத்தையோ மட்டன் இது மாதிரி கொஞ்ச நாள் வச்சிட்டோம்னா என்ன ஆயிடும்? ஃபவுல் ஸ்மெல் வர ஆயிடுச்சு. So that is also because of the biological change that is happening there. The third example that is given is fruits. They turn browner when they get cut down. இது வந்து மோஸ்டா ஆப்பிள்ல பார்க்கலாம். ஆப்பிள நம்ம வெட்டி ஒரு few minutes டேபிள்ல வச்சாலே போதும், அந்த வெட்டின பகுதி இருக்குதுல, வெட்டும் போது நல்லா ஸ்லைட் கிரீனிஷ் கலர்ல இருக்கும், ஸ்லைட்டா. ஓகே, when you cut it down, but after you leave it on the table for a few minutes, what happens? That part which has exposed இல்லையா, அந்த கட் பண்ண பகுதி brownish-ஆ மாறத பாத்திரம். Okay, that is because of a oxidation that takes place. Polyphenol அப்படினு ஒரு கெமிக்கல் இருக்குது, it gets oxidized, and because of that change in color happens. Okay, this is because of oxidation. So these are all some factors, chemical changes, the biological factors that affect ஆகுது. அடுத்தபடியா பார்க்கும்போது environmental changes அப்படின்னா rusting of iron, understand, is a chemical change. Rusting of iron அப்படின்னா oxidation of iron. இரும்பு வந்து moist air கூட கான்டாக்ட்ல வரும்போது iron gets oxidized to iron oxide, ferric oxide மாறிடும். அந்த ferric oxide ஓட கலர் தான் வந்து அந்த reddish brown color, and that is a chemical reaction. But with the chemical reactionல வந்து rate of a chemical reaction நம்ம டிஸ்கஸ் பண்ணல. Rate of a chemical reaction பார்த்தோம்னா certain chemical reactions are very fast, like explosion of a cracker, டமால் உடனே வெடிச்சிருது. Some are a little slow, like fermentation of milk, it takes 12 hours, okay, at the most 6 hours. But rusting of iron, it does not take place on the same day. It takes time, maybe a week, sometimes even a month. It is because of exposure of iron to the moist air. உடனே துரு பிடிச்சிருந்தா இல்ல, கொஞ்சம் காலம் எடுத்துக்கொள்கிறது இல்லையா? இது it's a slow change, understand? So chemical changesல fast changes இருக்குது, slow changes இருக்குது. Okay, இப்ப because of chemical change that is happening inside a distillery where petroleum is refined to petroleum products, okay, அங்க என்ன பண்றோம்? Lot of oil, crude oil is being dug from the earth and it is being refined, and on the process lots of carbon dioxide is being released to the atmosphere, which causes imbalance in the carbon percentage found in the atmospheric air. When the amount of carbon increases, what happens?
global warming takes place. பூமியோட வெப்பநிலை மாறிவிடுகிறது. அப்ப இந்த பெட்ரோலியம் ஃபியூவல் நம்ம யூஸ் பண்ணி vehicles ஆப்ரேட் பண்றதுனால the emission that comes out of these vehicles பார்க்கிறோம், there is plenty of smoke being given out to the atmosphere, and this smoke has a lot of carbon in it, and when the amount of carbon in the atmosphere increases, the global temperature increases, called global warming takes place. Okay, so smoke என்றது என்ன? Burning carbon in the presence of oxygen, carbon dioxide is given out. It is a solid form of carbon, mixture of carbon and air. Okay, so pollution is one of the results of chemical reactions. Then the second one we already discussed about rusting. Then the third one is tarnishing of metal articles. Tarnishing அப்படின்னா என்ன? இப்ப கொலுசு வாங்கி பார்த்திருப்போம். ஓகே, கேர்ள் சில்ட்ரன் எல்லாருக்கும் தெரியும், வெள்ளியில கொலுசு வாங்குவோம். வாங்கும்போது கொலுசு எப்படி இருக்கும்? இட்ஸ் சில்வர், ஏஜி. இந்த சில்வர் வந்து வாங்கும்போது பளபளன்னு இருக்கும். ஆனால் பயன்பாட்டுக்கு வரபோது நம்ம காலில் போட்டு ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டே இருக்கும் போது இந்த சில்வர் அந்த பளபளப்பு தன்மை போய் ஒரு மாதிரி ஆஷ் கிரேஷா மாறிடுது. ஓகே, the reason is because of reacting with the air in the atmosphere. காற்றோடு கலக்கும் பொழுது கெமிக்கல் சேஞ்ச், ஒரு வேதியியல் வினை நடக்கிறதுனால அது தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்கிறது இல்லையா? that is a grey color coating on it. இதேதான் பித்தளை பாத்திரங்களும் புதுதாக வழங்கும் போது அந்த பளபளப்பு இருக்குது. நாளடைவில் இததான் டார்னிஷிங் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். டார்னிஷிங் ஆஃப் மெட்டல் ஆர்டிகல்ஸ். ஓகே, so this tarnishing is because of chemical reaction that takes place with the air, atmosphere. நம்ம வீட்டில் வந்து அந்த பூஜைக்காக செப்பு பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, இது வந்து கழுவாத அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு கிரீன் கலர் பவுடர் மாதிரி அது மேல ஃபார்ம் ஆகும். ஓகே, காப்பர் வெசல்ஸ் மேல ஒரு கிரீனிஷ் லேயர் ஆஃப் பவுடர் ஃபார்ம் ஆகும். வெகு நாட்கள் பயன்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய பித்தளை பாத்திரங்கள் மேல. இது ஏன் ஃபார்ம் ஆகுது அந்த கிரீனிஷ் லேயர் அப்படின்னு சொன்னோம்னா, இட் ரியாக்ட்ஸ் வித் த கார்பன் டை ஆக்சைடு பிரசன்ட் இன் த அட்மாஸ்பியர். கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணும்போது பேசிக் காப்பர் கார்பனேட்டா மாறுது. அந்த காப்பர் கார்பனேட்டோட கலர் தான் கிரீனிஷ் கலர். So the formation of copper carbonate when copper vessels come into contact with the carbon dioxide is the reason for the greenish layer that is formed, and that is what I call it as tarnishing of metal surfaces. Okay, so these are the three things that we have to discuss. The next one, ipo idukku ellathukkume vandu I will be adding some videos to make the explanation better. விஷுவலா நீங்க பாக்குற மாதிரி நான் வந்து வீடியோஸ் இது கூட ஆட் பண்ணிடுறேன். So you will be able to understand that better. Okay, fine.